திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருமுறை தெருள் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையில் 97ஆவதாக அமைந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த திருநனிப்பள்ளி என்ற தலத்திலே பாடிய பதிகமாகும். திருவெண்காடு திருத்தலம் சென்றுவிட்டு அங்கே வணங்கிய பிறகு அங்கிருந்து திருநனிப்பள்ளிக்கு வருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்கு வரும்பொழுது இறைவனின் சிறப்பினை வந்து பாராட்டி பாடிய பதிகம் இதுவாகும். இதில் இறைவனை எப்படியெல்லாம் பாராட்டுகின்றார்னு பார்த்தா, இறைவனை நீ எல்லாருக்கும் முதலானவன், ஆதி நீதான், நீ ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. ஆனால் எங்கே எல்லாத்துக்கும், இங்கே இருக்கின்ற அனைத்திற்கும் ஆதியாக இருப்பது நீதான். உனக்கு மிகவும் விருப்பமான, நீ உவப்பாக ஏற்றுக்கொண்ட விண்மீன் எது அப்படின்னா திருவாதிரை. உன்னை ஆதிரையான் என்று அழைக்கின்றது வழக்கம். அயன் மால் இருவரும் உன்னை தேடினார்கள், உன் அடியையும் முடியையும் தேடினார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. தற்போதத்தோடு தேடிய காரணத்தினால் அவர்களுக்கு உன்னை காணுகின்ற அந்த பெரும் பேறு கிடைக்கவில்லை. நீ அப்போது ஒளிஞ்சிருந்தியா அப்படின்னா இல்லை, சோதி தம்பமாக அப்படி சுடர் விட்டு நின்றான் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட சோதியாக இருந்தால் கூட அவர்களுடைய தற்பெருமையின் காரணமாக, தன்முனைப்பின் காரணமாக உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ இதில் மறைப்பொருளாக நமக்கு தருகின்ற விளக்கம் என்னது? தற்பெருமை இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல் இறைவனை தேடுங்கள், நமக்கு எளிவந்த பிரானாக வந்து சேருவான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்லுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால், சொல்லுலகம் பொருளுலகம் இரண்டும் அவனுடையது. சொல்லாகவும் அந்த சொல்லின் பொருளாகவும் இருப்பவன் இறைவன். வேதங்களை ஓதிக்கொண்டே இருப்பவன். அந்த தூவாய் என்று போன முறை பார்த்தோம் இல்லையா? வேதங்களை ஓதுவதால் அவனுடைய வாய் தூவாய் என்று கூறினார். இங்கேயும் அவன் வேதங்களை ஓதிக்கொண்டே இருப்பவன். அந்த வேதங்கள் எப்படிப்பட்ட வேதங்கள்? அவை மறைதல் இல்லாத, சுருங்குதல் இல்லாத, நீங்குதல் இல்லாத, நிலைத்திருக்கக்கூடிய வேதங்கள். அப்படிப்பட்ட வேதங்கள் நான்கினையும் ஓதிக்கொண்டே இருக்கின்ற பெருமை உடையவன் இறைவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் அவன்தான். சரி, தேவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் தந்தை. தந்தை என்ற சொல் இங்கே எதற்காக வைக்கின்றார் என்றால், பொதுவாக உலக வாழ்க்கையிலே நாம் தந்தை என்ற சொல்லை கேட்டவுடன் ஒரு பாதுகாப்பினை உணர்வோம் இல்லையா? நம்மை பாதுகாக்கின்றவர் தந்தை. இங்கே அதே மாதிரி சுவாமி அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கின்றார், காவலனாக இருக்கின்றார், நாதியாக. இப்போது எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் பேசுவோம் தெரியுமா? நாதியத்து போனோம் அப்படின்னு. அதே இதை தான். அப்படி நமக்கு பாதுகாவலனாக, நம்மை காக்கின்ற காவலனாக, நமக்கு தந்தையாக இருப்பவர் இறைவன். எனவே அவருக்கு ஒரு புது பெயரை தருகிறார், நாதியன் என்று. நமக்கு நாதி என்று மட்டுமே சொல்லி பழக்கம். இது புதிதாக இறைவனை குறிக்கின்ற வார்த்தையாக எனக்கு படுகிறது, நாதியன் என்று. அவன் நமக்கெல்லாம் பெருமான். அவன் எப்படி எந்த ஊரில் இருக்கான் தெரியுமா? விரும்பி நனிப்பள்ளியில் போய் அவன் எழுந்தருளி இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானை காண வேண்டுமென்றால் நனிப்பள்ளிக்கு நாம் சென்று வணங்குவோம் என்று கூறுகின்றார். முதல் பாடலை பார்ப்போம். ஆதியன் ஆதிரையன் அயன் மால் அரிதற்கு அரிய சோதியன் சொற்பொருளாய் சுருங்கா மறை நான்கினையும் ஓதியன். ஓதியன் ஓதுகின்றவன். உம்பர்தம் கோன்
உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நண்ணும் ஊர் நனிபள்ளியதே என்று முதல் பாடலிலே நனிபள்ளியிலே எழுந்தருளியிருக்கின்றான் இறைவன் என்று நமக்கு விளக்குகின்றார். அடுத்து இரண்டாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் பெருமை வாய்ந்தவன், அவனுக்கு உறவு என்று யாரும் கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தாம் தனியன் காணேடின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இங்கே அவருக்கு உறவு என்று ஒருவரும் கிடையாது. எந்த வகையான குறைபாடும் இறைவனிடம் நாம் காண முடியாது. அப்பேற்பட்ட நிறைவானவன், இயற்கையாகவே அறிவு மிகுந்தவன், முற்றும் உணர்பவன் அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்க்கணும். அதனால் எந்த குறையும் கிடையாது. அவன் அமலன், அவன் விமலன், அவன் நிமலன், மலங்களிலிருந்து நீங்கியவன் இல்லையா. அதனால் அவன் ஊனம்ங்கிறதே இல்லாதவன். அவனுடைய குணம் எப்படி அப்படின்னா, அடியவர்களுக்கு அருளக்கூடியவன். அதே நேரம் அவனை உணராமல், அவன் பெருமையை ஏற்றுக்கொள்ளாமல், கர்வத்தோடு தன்முனைப்போடு சுற்றித் திரிந்த 3 புறங்களையும் முப்புறங்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பகையோடு சுற்றித் திரிந்தார்கள். அவர்களுக்கு பகைவனாக நின்று வில்லை கொண்டு அவர்களை அழிக்க கிளம்பினான். பிறகு சிரிப்பால் எரித்தான். பகை கொண்டவர்களை தன் வில்லால் விரட்டிய, வில்லை கொண்டு அவரை விரட்டச் சென்ற பெருமான் இறைவன். அதே நேரத்தில் அப்போது அவர் கோபக்காரரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவனை நினைக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அவனை மனதார நினைக்கின்றவர்கள், சித்தத்திலே பதித்தவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய வினைகள் எல்லாம் அப்படி பைய தேஞ்சு கடைசியில் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய பெருமை உடையவன், அருளை உடையவன் அவன். அப்படிப்பட்ட அருளாளனாகிய அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, நிறைந்த மனம் மிகுந்த மலர்களை கொண்ட பொழில்கள் நிறைந்த, அப்படி தேனெல்லாம் இருக்குது, தேனெல்லாம் பொருந்தி இருக்கின்ற கொன்றை மலர், அதை அணிந்திருக்கின்றான். மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட எந்த ஊர்? நனிபள்ளி. அங்கே இருக்கின்றான் அவன். சோலைகளால் சூழப்பட்டு இருக்குது, அதில் நிறைய மலர்கள் இருக்குது. மலர்கள் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? மலரிலே தேனெடுக்க வண்டுகள் வரும். அப்படி வண்டுலாம் சும்மா வந்து தேனெடுத்துட்டு போகாது, அமைதியாக அப்படி சத்தம் கொடுத்துக்கிட்டே தானே சுற்றுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே தானே அது வண்டு தேன் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சத்தம் நிறைந்த பொழில்களால் சூழப்பட்டது இந்த நனிபள்ளி என்ற இரண்டாவது பாடலிலே ஊரின் பெருமையை நமக்கு அழகாக விளக்குகிறார். பாடலை பார்ப்போம். உறவிலி ஊனம் இலி உணரார் புறம் 3 எரிய செருவிலி. இங்கே செருவிலி என்பது பகைவர்களை விரட்டக்கூடிய வில்லை உடையவன் செருவிலி. தன் நினைவார் வினையாயின தேய்ந்து அழிய அற விலகும். அப்படி தேஞ்சு அது ஒன்றுமே இல்லாமல் விலகி போயிடும். அற விலகும் அருளான் மருளார் பொழில் வண்டு அறையும் நர விரி கொன்றையினான் நண்ணும் ஊர் நனிபள்ளியதே என்று ஊரின் பெருமையையும் அதில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவனின் அருமையையும் நமக்கு விளக்குகின்றார். அடுத்து இறைவன் எப்பேற்பட்ட பெரியவன் தெரியுமா? அவன் விண்ணுலகம் இருக்கே, வானகம், அது அத்தனையும் தனக்காக உடையவன். அது அவ்வளவு அவனோடது. அப்போ விண்ணகம் ஏதாவது பெருசாக ஏதாவது சொல்லணும்னா இந்த வானம் மாதிரி பெருசு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, பேச்சு வழக்கிலேயே, அதைத்தான் இங்கேயும் நினைவூட்டுகின்றார். அவ்வளவு பெரியவன் இறைவன், அவ்வளவு பெரியவனாக இருக்கின்றான். அவனை மனசால் நினைக்கலாம், ஆனால் நினச்சா கொஞ்சம்தான் அவனை நினைக்க முடியும். அவனுடைய முழுமையையும் நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் பெரியவன். அதனால் மனதால் அவனை நினைப்பதுங்கிறது கொஞ்சம் அரிதான காரியம். அவன் ஆவினில் கிடைக்கக்கூடிய, பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆவினில் 5 இருக்கே, அதை ஏற்றுக்கொண்டு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்பவன். வெறுமனை ஏற்றுக்கொள்ளலை, விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றவன். அப்போ இவ்வளவு பெரியவன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் உடனே கேட்பாங்க, அப்படி சொல்லாத, பெருசு மட்டும் இல்லாமல் அணுவுக்கும் அணுவான நுட்பமானவன் அவன். பெரிதிலும் பெரியவன், நுட்பத்திலும் நுட்பமானவன் என்பதை நமக்கு விளக்குகின்றார். அவன் நுட்பமாக இருக்கின்றான். எப்படி நுட்பமாக இந்த உலகத்திலே சுடர் வடிவினை ஏற்றுக்கொள்கின்றான்.
சுடராக இருந்து நுட்பமாக இந்த உலகத்திலே காணப்படுகின்றான். இங்கே இருக்கின்ற தசையினால் பொதியப்பட்ட உடலெல்லாம் இருக்கே, அந்த உடலுக்குள்ளேயும் அவன் உயிராக இருப்பவன் அவன்தான். அந்த உயிர் இயங்க வேண்டுமென்றால் அந்த இறைவன் அவனுடைய சுடர் நம் உடம்புக்குள் இருக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா இந்த உயிருக்கு இயக்கமில்லை, உடலை விட்டு பிரிந்துவிடும். உடம்பையும் உயிரையும் ஒன்றாக்கி நுணுக்கமாக நுட்பமான பொருளாக இறைவன் இருக்கின்றான். ஆக விரிந்து பறந்து வானுலகத்தையும் தனக்குள் அடக்கக்கூடிய அளவுக்கு பெரியவன். உயிரையும் உடலையும் ஒன்று சேர்த்து வைக்கின்ற சுடர் போன்ற மெல்லிதாக நுண்ணிதாக இருக்கின்றவன் இறைவன். ஆக பெரிதாகவும் இருப்பவன் அவன்தான், நுட்பமாக இருப்பவனும் அவன்தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த உடலுக்குள்ளே அப்படி ஒடுங்கியும் இருக்கான், பறந்து மட்டும் இருக்கான், ஒடுங்கியும் இருக்கான். அவன் என்கிட்ட இருக்கிற செல்வம்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? உலகத்து செல்வம் எல்லாம் செல்வங்கிறது கிடையாது. நான் வள்ளுவ பேராசான்னு சொன்னார், கல்வி தான் செல்வம் அப்படின்னு சொல்ல, மற்றதெல்லாம் செல்வம்னே சொல்லாதீங்கார். இவர் எந்த செல்வமும் எனக்கு செல்வம் இல்லை, இறைவனுடைய அருள் அது ஒன்று தான் எனக்கு செல்வம். அந்த பெருமான் இருக்கானே, அவன் நமக்கெல்லாம் பெருமான். அவன் விரும்பி இருக்கின்ற ஊர் இந்த நனிப்பள்ளி என்று 3வது பாடலிலே எடுத்து இயம்புகின்றார். பாடலை பார்ப்போம். வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பறியான், ஆனிடை 5 அமர்ந்தான் அணுவாகி ஓர் தீ உரு கொண்டு ஊனுடை இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான் பறந்தான், நானுடை மாடு எம்பிரான் நண்ணும் ஊர் நனிப்பள்ளியதே என்று இறைவன்தான் நமக்கெல்லாம் செல்வம் அப்படின்னு கூறுகின்றார். அந்த செல்வம் நம்மோடு தான் எப்போவுமே இருக்குது. ஆனால் அந்த செல்வத்தை நம்ம கையில் வச்சுருக்கோங்கிறதே புரிஞ்சுக்கிடாமல் நாம் நடமாடுதோம் இல்லையா என்று நமக்கு விளக்குகின்றார். இதில் 4வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் ஓடு மண்டையோட்டினையே பாத்திரமாக கையிலே ஏந்தி பலி தேர்கின்றவன் அவன். அவனுடைய உடை என்ன? கோவணமும் கீழுடையும் இல்லையா, அதைத்தான் அணிந்திருக்கின்றான். கையில் ஓடு வைத்து பலி தேர்கின்றான், உடையோ கோவணம். அப்படின்னு உடனே நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி யோசித்து பார்ப்போம் இல்லையா, உடையும் கோவணம்தான். அப்போது கையில் பலி தேர்வதற்கு ஓடு வைத்திருக்கின்றான். இன்னும் அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணமே மாறும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கூறுகின்றார். உமையம்மை இருக்காளே, உமையம்மை, அவளை தன்னில் ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றான் இறைவன். அப்படிப்பட்ட அவன் பலி தேர்ந்து உண்ணுகின்ற தன்மையை உடையவனாக இருக்கின்றான். அப்படி பலி தேர்ந்து உண்பதே தன்னுடைய தன்மையாக கொண்டவன் விரும்பி ஒரு இடத்தை சேருகின்றான். எது? சுடுகாடு. அதை தன்னுடைய இடமாக அங்கே தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அங்கே இருக்கின்றான். ஆனால் அந்த ஒரு இடத்துக்குள்ளே அவன் அடக்கம் கிடையாது. அந்த ஒரு இடம்தான் அவனுக்குன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எல்லா மலைகளாலும் சூழப்பட்ட, கடலால் சூழப்பட்ட இந்த நாடுகள் இருக்கின்றனவே. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, 7 மலை 7 காடு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கின்ற அத்தனைகளும் நிறைந்த, அத்தனை மலைகளும் கடலும் நிறைந்திருக்கின்ற நாடுகள் இருக்கின்றனவே, அத்தனையும் அவனுக்கு தான். அவ்வளவு அவனோடது தான். ஆனால் அவன் எங்கே இருக்கான்? இடுகாட்டிலே மகிழ்ந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றார். எப்படி போன பாடலிலே பறந்து வானுலகத்தையே தனக்குள் அடக்கியவன் நுட்பமாக நம் உடலுக்குள் இருக்கின்றான் என்று மாறுபடுத்தி காட்டினாரோ, அதே மாதிரி இவர் விரும்பி இடுகாட்டில் இருந்தாலும், விரும்பி ஓடை கையிலே ஏந்தினாலும், விரும்பி கோவணத்தை உடையாக கொண்டாலும், உமையம்மை எல்லாவற்றிற்கும் தாயாக நிற்கின்றவள், சக்தியாக இயக்குபவள், சக்தியாக இருந்து இயக்குபவள். அவளை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கின்றான். 7 உலகங்கள், 7 கடல், 7 மலையால் சூழப்பட்ட எல்லா நாடுகளும் எங்களுடைய பெருமானுக்கு உடையதுதான் என்று கூறிவிட்டு அவர் விரும்பி இருக்கின்ற இடம் இந்த நனிப்பள்ளி என்று 4வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். ஓடுடையன் கலனா உடை, இப்படி மாற்றி பார்க்கணும். கலனா ஓடுடையவன், தான் கையிலே ஏந்தியிருக்கின்ற பாத்திரமாக மண்டையோட்டை உடையவன். உடை கோவணம், உடை கோவணவன், கோவணத்தை அணிந்த
தலைவன் என்று கூறுகின்றார். உடை கோவணவன் உமையோர் பாடு உடையன் பலிதேர்ந்து உண்ணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமா மலை ஏழும் கருங்கடல் சூழ் நாடு உடை நம்பெருமான். அவன் பலிதேர்ந்து உண்கின்ற பண்பை உடையவன், பயில இடமா காடு உடையன். அப்படி வார்த்தைகளை மாற்றி போட்டு தான் பொருள் கொள்ளணும். பயில காடுடையன் இடமா மலை ஏழும் கருங்கடல் சூழ் நாடுடை நம்பெருமான் நண்ணும் ஊர் நனி பள்ளியதே என்று 4வது பாடலிலே நமக்கு விரித்து உரைக்கின்றார். அடுத்து 5வது பாடலிலே புராண கருத்து ஒன்றை நமக்கு நினைவூட்டுகின்றார். சலந்தரன், அந்த அசுரனுடைய அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா? அந்த சலந்தரனை அழிப்பதற்காக சும்மா எல்லாரும் உருவாக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரிதான சக்கரப்படையை உருவாக்கினான். அதை படைத்து சலந்தரன் மாய்ந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சக்கரப்படையை தாம்பக்கத்திலே வச்சுக்கிடலை. அவர் திருமால் வந்து வரம் கேட்டவுடன் அந்த சக்கரப்படையை அவருக்கு கொடுத்தார். கண்ணை தாமரை மலருக்கு பதிலாக தன் கண்ணையே படைத்து வணங்கிய திருமாலுக்கு யாருமே செய்ய முடியாத ஒப்பற்ற நிறைந்த வலிமை உடைய சக்கரப்படையை கையிலே கொடுத்து விடுகின்றார். அப்படிப்பட்ட அவன் இன்னொரு இடத்துல, அதாவது இவ்வளவு அருளோடு முதல்ல மரக்கருணையை சொன்னார், அப்புறம் அறக்கருணையை சொன்னார், அடுத்து இன்னொரு மரக்கருணையை நினைவூட்டுகின்றார். இவனை நினைக்காமல், சிவபரம்பொருளை நினைக்காமல் வேள்வி செய்தார். வேள்வி செய்வது என்பது ஒரு புண்ணிய செயல். அந்த வேள்வி செய்தாலும் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யணும் இல்லையா? இறைவனை நினைந்து இறைவனுக்கு மரியாதை செலுத்தி அந்த வேள்வியை செய்தால் அந்த வேள்விக்கு ஒரு மரியாதை. ஆனால் இவனை நினைக்காமல், இவனை மனத்தில் கொள்ளாமல், இவருக்குரிய மரியாதையை செலுத்தாமல் வேள்வி செய்த தக்கன், அந்த தக்கன் தருகின்ற அவிர்வாகத்தை வாங்கச் சென்ற மற்ற இமையவர்கள், அவர்கள் அங்கிருந்து அதை நடத்தி கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் உதைத்து தலை உருள பற்கள் சிதற அப்படின்னு ஏகப்பட்ட வகையில் அவர்களை காயப்படுத்தி உதைத்து விரட்டியவன் பெருமான். அப்போ அருளுவானே அப்படின்னா அருளுவான். அவனிடம் தன்முனைப்பு இல்லாமல் அவனை வணங்கி அவனையே சிந்தித்து அவனை பாடி புகழ்ந்து அவனை மனதில் விட்டு நீங்காமல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் அருளுவான். யாருக்கு? திருமாலுக்கு அருளினான் இல்லையா சக்கரப்படை, அதே மாதிரி. ஆனால் அதே திருமாலுக்கு அடியும் முடியும் அடி தேடிய நேரத்திலே காட்டலை. ஏன்னா தன்முனைப்பின் காரணமாக. இங்கே அதைத்தான் திரும்ப திரும்ப ஞாபகம் விட்டுறாரு. எப்படியெல்லாம் அருளக்கூடிய அருளாளன், ஆனால் கொஞ்சமாவது எப்படி இருக்கணுமோ அதை மறந்துட்டு வேறு மாதிரி இருந்தால் உங்களுக்கு அருள் கிடைக்காது. தக்கன் மாதிரியும், அதுக்கப்புறம் முப்புரம் மாதிரியும், சலந்தரன் மாதிரியும் நீங்கள் அழியத்தான் வேண்டியது இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்று வரிசையாக புராணங்களில் இருந்து நமக்கு எடுத்துக்காட்டுகளை கூறி விளக்குகின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். பண்ணற்கு அரியதொரு படை. யாருமே செய்ய முடியாதுப்பா. எல்லாரும் ரொம்ப மற்ற படைக்கலன் மாதிரிலாம் இதை செய்திட முடியாது. பண்ணற்கு அரியதொரு படை, ஆழி சக்கரப்படை. ஆழி தன்னை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தான். தன் கண்ணையே மலராக போட்டு வணங்கிய திருமால், அதனால் அவன் கண்ணற்கு அருள் புரிந்தான். கருதாதவர் வேள்வி. கருதாதவர், இவரை பற்றி நினைக்காமல், சுவாமியை பற்றி நினைக்காமல் வேள்வி எடுத்தவன் யார்? தக்கன். கருதாதவர் வேள்வி அவி உன்னற்கு இமயவரை உருண்டோட உதைத்து உகந்து அதை விரும்பி அவிர்வாகம் பெறுவதற்கு விரும்பி அந்த வேள்வியிலே கலந்து கொண்ட தேவர்களை எல்லாம் உருண்டு போகிறபடி உதைத்து அதை மகிழ்ச்சியோடு செய்தானாத. அதுக்கப்புறம் நாமெல்லாம் அணுகுதற்கு அரிதானவன் அவன். இப்படிலாம் இருந்தால் அணுகுதற்கு அரிதான தலைவனாக இருக்கின்றான். ஆனால் விரும்பி வணங்கக்கூடியவர்களுக்கு எளிவந்த பிரானாக, அணுகுவதற்கு எளிய பிரானாக இருக்கின்ற நம் பெருமான் இவன். அவன் விரும்பி இருக்கின்ற, பொருந்தி இருக்கின்ற ஊர் இந்த திருநனிப்பள்ளியாகும் என்று கூறுகின்றார். 5வது பாடலை பார்ப்போம்.
இப்போது பார்த்து முடித்தோம். இன்னொரு முறை பார்ப்போம். பண்ணற்கரியதொரு படை ஆழி தன்னை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தான். கருதாதவர் வேள்வி அபிவுண்ணற்கு இமையவரை உருண்டோட உதைத்துகந்த நன்னற்கரிய பிரான் நண்ணும் ஊர் நனிப்பள்ளியதே என்று 5வது பாடல் நமக்கு விளக்கம் தருகிறது. அடுத்து 6வது பாடலிலே அவனுடைய தோற்ற பொலிவை நமக்கு எடுத்து உரைக்கின்றார். முதலிலே அவருடைய சடை எப்படி இருக்கின்றது என்றால் நிறைந்து காணப்படுகின்றதாம் அந்த செஞ்சடை. அதற்கு மேலே வெண்ணிற மதியத்தை சூடியிருக்கின்றான். மதியத்திற்கு பகையான வெண்மதிக்கு பகையான அரவினையும் அருகிலேயே வைத்திருக்கின்றான். அது பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் எங்கே இருக்குது? செஞ்சடையில் இருக்குது. அப்புறம் பகையுணர்ச்சியோடு இருக்குமா என்ன? ஆனால் பகைமை மறந்து அங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட செஞ்சடையை உடையவனாக இருக்கின்றவன் அவன். அவனுடைய அந்த பொருந்திய இது அவ்வளவும் பொருந்தி அவனுடைய செஞ்சடையிலே இருக்கின்றது. வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பதால் அவனை வேதன் என்று கூறுவார்கள் இல்லையா? இங்கே அவனை ஆரணன் என்று கூறுகின்றார். புனிதமானவன் அவன், எந்த குறைபாடும் இல்லாதவன். ஊனமிலி முதல்லே ஒரு தடவை பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அமலன் நிமலன் விமலன்லாம் பேருடையவன் பார்த்தோம். அதே மாதிரி திரும்பவும் நினைவூட்டுகின்றார். புனிதமானவன் அவன். முப்புரி நூலை அணிந்திருக்கின்ற எல்லார் மாதிரியும் இல்லாதவன் அவன். எல்லாரையும் விட வேறுபட்டவன், மாறுபட்டு காணப்படுகின்றவன் அவன். அவன் அர்ஜுனனுக்கு அருளுகின்றான். எப்படி அருளினான் அர்ஜுனன்? வில்லுக்கு அர்ஜுனன்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த வில்வித்தையில் பெருமை மிகுந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வேண்டி தபம் செய்கின்றார். அவனுக்கு அந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அவனோடு போட்டி போட்டு அந்த வில்லை வைத்தே போட்டி போட்டு திருவெட்களத்திலே நிகழ்ந்த அற்புதத்தை நினைவு கூற வேண்டும். இப்போ அப்படி அவனோடு வில் தொழிலிலே போட்டி போட்டு அவனை ஜெயிக்க வைத்து அவனை வெற்றி கொண்டு பிறகு அவனுக்கே அந்த பாசுபதாசுரத்தை தருகின்றார். இப்போ சுவாமி தன்னோட முழு திறமையையும் அதில் காட்டலையாம். இப்போ நம்ம குழந்தைங்களோட விளையாடுறோன்னு வைங்களேன். நம்ம வெளியில் ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கோம், வெளியில் விளையாடுறோன்னு வைங்களேன். அப்போ நம்ம திறமை பூரா அதில் பயன்படுத்தி எவ்வளோ வேகமாக உதைக்கணுமோ அப்படியெல்லாம் உதைச்சி விளையாடுவோம் இல்லை? ஏன்னா ஜெயிக்கணும் நாம் அப்படிங்கிறதுல. ஆனால் நம்ம வீட்டு குழந்தையோட வீட்டுக்குள்ளே விளையாடுறோன்னு வைங்களேன். பிள்ளை மேலே பற்றக்கூடாது, அல்லது சுவரில் பட்டு பிள்ளை மேலே அங்கேருந்து அப்படி எதிர்த்து வந்து பிள்ளை மேலே பட்டுதுன்னா பிள்ளைக்கு வலிக்கும் அப்படின்னு எவ்வளவு வலிமையோடு நாம் இருந்தாலும் அப்படி மெதுவாக லேசாக அப்படி தட்டி விடுவோம் தெரியுமா? அந்த பிள்ளை வேகமாக தட்டும். ஏன்னா அதோட பலன் நமக்கு தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். அது தட்டும், நமக்கு வந்து மேலே பட்டால் கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். அதே மாதிரி சுவாமி எவ்வளவு வலிமை வாய்ந்தவர், எவ்வளவு பெரியவர், உலகத்தையே தனக்குள் அடக்கியவர், வானுலகத்தையே தனக்குள் அடக்கிய அவ்வளவு பறந்துபட்டவர், அவ்வளவு வலிமை வாய்ந்தவர். ஆனால் அர்ஜுனன்ட்ட ரொம்ப மென்மையாக தன்னுடைய வில் தொழிலை காட்டுறாராம். அவ்வளவு அடியவர் மீது அவ்வளவு பரிவு. அப்படி மென்மையாக வில் தொழிலை காட்டிட்டு விருப்பத்தோடு அந்த பாசுபதாஸ்திரத்தையும் கொடுக்கின்றார். யாருக்கு? வில்லிலே பெருமை பெற்ற பார்த்தன் அர்ஜுனனுக்கு கொடுக்கின்ற பெருமான் யார்? நம்மோட சுவாமிப்பா என்று கூறுகின்றார். அதனால் அவர் அடியார்கள்ட்ட அன்போடு நடந்துக்கிடுவார். ஆனால் ஒன்று நாம் செய்யணும், தற்போதத்தை விட வேண்டும். தன்முனைப்பு இல்லாமல் இருந்துட்டோன்னு நமக்கு இப்படி தன்னுடைய வலிமையெல்லாம் மறைத்து எளிமையாக ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தன் குழந்தையிடம் நடந்து கொள்வது போல மென்மையாக நமக்கு அருள் செய்துவிட்டு போவார் என்று 6வது பாடலிலே அருமையாக அமைத்து தருகின்றார். பாடலை பார்ப்போம். மல்கிய செஞ்சடை. மல்கிய என்றால் நிறைந்த. செஞ்சடையை நிறைந்திருக்கு. அதில் கங்கை இருக்குது, அரவு இருக்குது, நிலா இருக்குது, கொன்றை மாலை இருக்குது, மும்மத்தை மலர் மாலை இருக்குது. இத்தனையும் இருந்தால் பிறகு அது நிறைஞ்சிருக்காதா என்ன? மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அறவும் உடனே புல்கிய ஆரணன் எம் புனிதன் புரிநூல் விகிர்தன் மெல்கிய வில் தொழிலால் விருப்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம்பெருமான் நண்ணும் ஊர் நனிப்பள்ளியதே என்று கூறுகின்றார். அர்ஜுனன் இறைவன் மேலே விருப்பத்தோடு தவம் செய்கின்றான். அப்படிப்பட்ட விருப்பத்தோடு தவம் செய்கின்றவனுக்கு அப்படி மென்மையாக ஒரு சின்ன பிள்ளைகிட்ட விளையாடுற மாதிரி விளையாடி சுவாமி அவருக்கு அருள் செய்கின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அந்தணர்கள் எல்லாரும்
வேள்வி அமைத்து தருகின்றார்கள். அங்கே வேள்வி அமைத்து இறைவனை வணங்குகின்றார்கள். எந்த ஊரில்? திருநனிப்பள்ளியில். அந்த உமையம்மை அவளுடைய முகம் தாமரை மலர் மாதிரி இருக்கான், அப்படி மலர்ந்து காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட உமாதேவியை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கின்ற இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற கோயில் இது. கயல் மீனெல்லாம் பாயுதான் எங்கே? வயலுக்குள்ளே. அப்போ அவ்வளவு தண்ணி இருந்திருக்கு வயலில். அந்த வயலால் சூழப்பட்ட திருநனிப்பள்ளி, அதில் எழுந்தருள் இருக்கின்றான் இறைவன். அப்படி உமையோடு அங்கே எழுந்தருளியிருக்கின்றான். அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் யார் என்ன செய்கின்றார்கள் என்றால், அங்கம் 6 அங்கம் உடையது, அப்புறம் 4 வேதம், இதெல்லாம் ஓதி முத்தி எழுப்பி இறைவனை வணங்குகின்றார்கள். முத்தி என்பது நாம் எப்போவுமே பார்க்கக்கூடியது ஒன்று இல்லையா? ஆகவனீயம் தட்சிணாக்கனே கருகாபத்தியம் என்று அந்த முத்தியையும் எழுப்பி அது ஓம்புமிடம் எல்லாம் நிறைவாக இருக்குது. இந்த 3 வகையும் 3 வகை தீ எழுப்பப்பட்டு அந்த ஊர் சிறப்பாக இயங்கி வருகின்றது. நான்மறை ஓதி அதில் இருக்கின்ற 6 வகையான அங்கங்களையும் ஓதி அங்கு அந்தணர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்களாம்? வேள்விகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக அந்த வேள்விகளை பாதுகாத்து அதை நடத்தி செல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த ஊர். அதிலே இறைவன் மிகுந்த விருப்பத்தோடு எழுந்தருளி இருக்கின்றான் என்று ஊரின் பெருமையை இங்கே 7வது பாடலிலே கூறுகின்றார். அங்கம் 6 அவையும், அங்கம் 6 அவையும், 6 மாமறை வேள்விகளும் எங்கும் இருந்து அந்தணர் 3 அவை ஓம்பும் இடம், பங்கைய மாமுகத்தாள் உமை பங்கன் உரை கோயில், செங்கையல் பாயும் வயல் திருவூர் நன்பள்ளியதே என்று ஊருக்கு அடைமொழி சேர்த்து கூறுகின்றார். அவ்வளவு சிறப்பான ஊர் திரு ஊர் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே இறைவனின் தோற்றப்பொலிவை நான் திரும்பவும் கூறுகின்றார். நம்ம இறைவன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னா, வெண்ணிலவு இருக்கு இல்லையா, அதனுடைய சின்ன குருத்து, சின்னது பிறை, அந்த பிறையை தன்னுடைய திருமுடியிலே மாலை மாதிரி அணிந்திருக்கின்றானாம். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் இறைவன். அவன் ரொம்ப நுட்பமானவன். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சுடர் வடிவாக ஊனால் பொதிந்த உடம்புக்குள்ளே உயிருக்காக உடன் இருக்கின்ற இறைவன் நுட்பமானவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த அவ்வளவு நுட்பமானவன் அவன் எப்படி செய்வானா? நம்முடைய வினை இருக்கே, அந்த வினையாகிய பிணி, அந்த வினை தான் நமக்கு நோய், பிறவி பிணி தானே நமக்கு. அந்த பிணி எல்லாம் களைகின்றவன், மருந்தாக இருப்பவன் அவன். அந்த அவன் சாதாரண மருந்து இல்லைப்பா. உலகத்தில் நாம் பார்க்குற மருந்து சாதாரண மருந்து. ஆனால் இறைவன் மாமருந்து. எவ்வளவு பெருசு! உலகத்தில் ஒரு நோயை போக்குறதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டோன்னா அந்த திரும்பவும் அந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மருந்து, இறைவனாகிய மருந்து நமக்கு கிடைச்சி உலகத்தில் அந்த பிறவி பிணிங்கிறது நீங்கிட்டுனா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? அதனால் அவன் மருத்துவன், அவன் தருகின்றது மருந்து என்று கொள்கின்றார். அந்த மருந்து என்ன செய்யுதுன்னா 7 பிறப்பையுமே நம்மகிட்டருந்து நீக்கி விடுறதான். அப்பேற்பட்ட பெருமை உடையது அது. அவ்வளவு அருளாளன் அவன் அப்படின்னா, அருளாளன் தான்ப்பா. ஆனால் தன்முனைப்பு வரும்பொழுது அவன் என்ன செய்வாங்கிறதையும் பார்த்துக்கோ. சிவனடியார் தான், சிவபூசையெல்லாம் ஒழுங்காக செய்தவன் தான் ராவணன், வலிமை மிகுந்தவன் தான். ஆனால் அவன் என்னைக்கு ஆணவத்தோடு மலையை பெயர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சானோ, வேறு ஒன்றுமே செய்யலை சுவாமி. தன்னுடைய பெருவிரலைத்தான் ஊனினார். அவர் ஊன்றியவுடன் 10 தலை கொண்ட அந்த வலிமை கொண்ட அரக்கன் அப்படியே செதஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிட்டான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுட்பமானவன், நமக்கெல்லாம் பிறவி பிணியெல்லாம் போக்கக்கூடிய மாமருந்தானவன் அப்படின்னு நினச்சிட்டு
தன்முனைப்பை வளர விட்டுறாதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் எனக்கு அருளப் போகிறான் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு ஆணவத்தோடு இருக்காதீங்க என்று அடுத்தே அரக்கனை பற்றி ராவணனை பற்றிய செய்தியையும் நமக்கு கூறுகின்றார். ஆனால் எப்பவுமே நமக்கு அருளிக்கொண்டே இருக்கின்ற பிரான் அவன் எழுந்தருளி இருக்கின்ற ஊர் இந்த திருநனிப்பள்ளி என்று 8வது பாடலிலே கூறுகின்றார். திங்கள் குறும் தெரியல் என்றால் மாலை. திங்கட்குறும் தெரியல் திகழ் கண்ணியன் நுண்ணியனாய் நங்கள் பிணி களைவான் அருமா மருந்து ஏழ் பிறப்பும் மங்க நங்கள் பிணி களைவான் எதனால் அருமா மருந்தால் என்று இப்படி மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். திங்கட்குறுந்தெரியல் திகழ் கண்ணியன் நுண்ணியனாய் நங்கட் பிணிகளைவான் அருமா மருந்து ஏழ் பிறப்பும் மங்க திருவிரலால் அடர்த்தான் வல் அரக்கனையும் நங்கட்கு அருளும் பெருமான் நங்கட்கு அருளும் பிரான் நண்ணும் ஊர் நனிப்பள்ளி அதே என்று நமக்கு ராவணனை பற்றிய நினைவை ஊட்டி நமக்கு அருளெல்லாம் செய்யக்கூடியவர் தான். ஆனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்து அமைகின்றார் 8வது பாடலிலே. அடுத்து இறைவனுடைய பெருமையை கூறுகின்றார். அவன் எதெல்லாம் அணிந்திருக்கின்றானா மார்பிலே? பன்றியினுடைய கொம்பு, அந்த திருமாலின் அவதாரம், அந்த அவதாரத்தை அதனுடைய கோபத்தை அடக்கி அந்த பன்றியின் கொம்பினை தனக்கு அணிகலனாக அணிந்து கொண்டவன். அதே மாதிரி ஆமையின் ஓட்டையும் விரும்பி அணிந்திருக்கின்றான். பெரிய மேருமலையை மதில் அதையே சிலையாக வளைத்து வானத்திலே பறந்து கொண்டிருந்த முப்புறங்களை அழிப்பதற்காக அந்த பெரிய மலையை வில்லா வளைச்சு நின்னவன் இறைவன். அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் அவன், வலிமை வாய்ந்தவன், குறைவே இல்லாத. யார்? சீர்காழிப்பதியில் பிறந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானத்தை அருளியவன் அவன். இங்கே முதல்லெல்லாம் இறைவனுடைய மரக்கருணையை கூறிவிட்டு அடுத்து பிள்ளைமை அந்த நெறியிலே தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்ட ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு எப்படி பாலமுது கொடுத்து ஞானத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நினைவூட்டுகின்றார். அவர் அப்படியும் தண்டிக்கக்கூடியவர், இப்படியும் அருளக்கூடியவர் என்று ஒரே பாட்டிலே வைத்து நமக்கு கூறுகின்றார். இங்கே ஞானசம்பந்த பிள்ளையாரை இவர் நினைவு கூறுவதற்கு மற்றும் ஒரு காரணமும் உண்டு. திருநனிப்பள்ளி என்பது ஞானசம்பந்த பிள்ளையாரின் தாயார் பிறந்த ஊர். இவர் கோலக்காவுக்கு போயிட்டு நனிப்பள்ளிக்கு தான் அடுத்தாக்கில் வருவார் ஞானசம்பந்தர். ஏன்னா எப்போவுமே நம்ம ஊர் பிள்ளை அங்கே இவ்வளோ பெருமை பெற்றிருக்கு, அதை நம்ம ஊருக்கு கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அதே மாதிரி அவர் அங்கே கோலக்காவிலே தாளம் பெற்று அதுக்கு அடுத்தாக்கில் நனிப்பள்ளிக்கு தான் வர்றார், அம்மா ஊருக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க அவரை. அதனால் இங்கே ஞானசம்பந்த பிள்ளையாரை நினைவு கூறுகின்றார். மரக்கருணையையும் அறக்கருணையும் கூறுகின்ற வேளையிலே அறக்கருணைக்கு இங்கே ஞானசம்பந்த பிள்ளையாரை தன் மகனாக ஏற்றுக்கொண்ட அவருக்கு ஞானத்தை அருளிய பெருங்கருணையாளன் இறைவன் என்று கூறி அவன் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இடம் இந்த நனிப்பள்ளி என்று கூறுகின்றார். 9வது பாடலை பார்ப்போம். பன்றி ஏன மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டு உகந்து வானமதில் அரணம் மலையே சிலையா வளைத்தான். இவ்வளவுக்கும் அவனுடைய வலிமையை சொல்லியாச்சு. அடுத்தாக்கில் ஊனமில் காழி தன்னுள் உயர் ஞான சம்பந்தற்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நண்ணும் ஊர் நனிப்பள்ளியதே என்று 9வது பாடல் இறைவனின் மரக்கருணையையும் தாய்மை உள்ளத்தையும் எடுத்து காட்டும் வண்ணம் அமைத்து செல்கின்றார். அடுத்து 10வது பாடலில் வழக்கம் போல் பதிகப்பலம் சொல்லுகின்ற பாடல். எந்த ஊரை பற்றி? இந்த கால தத்துவத்தெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய நனிப்பள்ளி என்று ஊருக்கு பெருமை சேர்க்கின்றார். காலமும் நாள் கழியும் நனிப்பள்ளி, காலத்தெல்லாம் கடந்து நிற்கின்ற ஊர் இந்த நனிப்பள்ளி ஆகும். மனத்தின் உள்கி அதை இந்த நனிப்பள்ளியை மனசில் நினச்சி கோலம் அது ஆயவனை
குளிர் நாவல் ஊரன் சொன்ன. அந்த ஊரில் அழகான கருணையே வடிவான திருவுருவத்தை ஏற்றுக்கொண்ட கருணை திருவுருவை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவன் திருநனிப்பள்ளியில் இருக்கான் இல்லையா, அவனை யார் பாடுறா? நாவல் ஊரனாகிய நான் சொன்ன மாலை மதித்து உரைப்பார். அதனை மதித்து உரைக்கின்றவர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்க, எப்படிலாம் ஆவாங்களாம்? மண் மறந்து, இந்த மண்ணுலகத்தை மறந்து. மண்ணுலகத்தை மறந்து அப்படின்னா உலகியல் இன்பங்களை விட்டு நீங்கி அதை மறந்து, நமக்கு அதை மறக்காமல் இருக்க போய் தானே அந்த உலகியல் இன்பத்திலேயே உழன்றுட்டு கிடக்கும். அப்போ முதல்ல நடக்க வேண்டியது ஒன்று, இதை மறக்கணும். இந்த பற்றை விட வேண்டும். மண் மறந்து வானோர் உலகில், வானோர் உலகமாகிய தவ உலகம் இருக்கே, சிவ உலகம், அந்த சிவ உலகத்திலே சால நல் இன்பம் எய்தி, மிகுந்த இன்பம், அதுவும் சாதாரண இன்பம் இல்லை, நல்ல இன்பம். ஏன்னா இறைவன் தருகின்ற இன்பம் அது, அதனால் அது நல்ல இன்பம், ஒரு நாளும் தவிட்டாது, ஒரு நாளும் இல்லாமல் போகாது. அதனால் அது நல்ல இன்பம் எய்தி தவலோகத்து இருப்பரே, அந்த தவத்தை செய்வதன் மூலம் பெறக்கூடிய சிவலோகத்திலே சென்று இருப்பார்கள் என்று நனிப்பள்ளியிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை புகழ்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய இந்த பதிகத்தை மதித்து அதனை உரைக்கின்றவர்கள் எங்கே இருப்பாங்களாம்? இந்த மண்ணுலகத்தை மறந்து என்றும் மாறாமல் என்றும் நிலைத்திருக்கின்ற இன்பத்தை அனுபவித்து கொண்டு சிவலோகத்திலே தவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சிவலோகத்திலே நிலைத்திருப்பார்கள் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். காலமும் நாள் கழியும் நனிப்பள்ளி மனத்தில் உள்கி கோலமதாயவனை குளிர் நாவல் ஊரன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண் மறந்து வானோர் உலகில் சால நல் இன்பம் எய்தி தவலோகத்து இருப்பவரே என்று இறைவனின் பெருமையை, அவனுடைய எளிவந்த தன்மையை, அவனுடைய அளவிறந்த கருணையை, அவன் மரக்கருணை புரிகின்ற தன்மையை எல்லாவற்றையும் நமக்கு விளக்கமாக இந்த பதிகத்துள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்தருளியுள்ளார்கள். அருள்நிறை நற்றுணையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்நிறை மலையான்மட